வணக்கம் என் இனிய உறவுகளே. திருப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் ஒரு கடைக்காரர் உட்காந்துருந்தவங்க மேலே சுடுதண்ணி ஊற்றிருக்காரு. சரி, கேட்டால் 10 லட்ச ரூபா கொடுத்து நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன், எனக்கு என்ன வேணால் உரிமை இருக்கு, நீ போலீஸ்காரனை கூப்பிட்டு வேணாலும் கூப்பிட்டு வா, யாரை வேணாலும் கூப்பிட்டு வான்றாரு. சரி, மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பேருந்து நிலையம் கடை வைத்திருக்கிறார்களே அவங்களுக்கு சொந்தமா இல்லை பொதுமக்களுக்கு சொந்தமா? பொதுமக்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே இந்த கடைக்கு முன்னால் வண்டி நிப்பாட்டினா எடுன்றது, கடை முன்னால் உக்காந்தா ஏந்துருன்றது. என்னங்கடா உங்கள் பிரச்சனை? என்ன டேய் இல்லை கேட்குறோம். மனுஷனுங்க நாங்கள் பொது இடத்துல வரோம் போகிறோம்னா உனக்கு என்ன அந்த இடம்னா பட்டா போட்டா கொடுத்துருக்குது? தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்கு மாநகராட்சி அவர்களுக்கே எல்லாம் ஐயா சிஎம் கூட இது பொருந்தும். ஐயா, மக்கள் நலனை கருதி பஸ் ஸ்டாண்டில் உட்காருவதற்காக இட வசதிகள் அதிகரித்து கொடுங்கள். சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டுங்களில் பஸ் வந்து நேராக எங்கே நிற்குமோ அங்கே தான் வயதானவர்களும் கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே உள்ளவர்களும் நிற்க முடியாதவர்களும் அங்கே போய் கடைக்கு முன்னால் தான் உட்காருவாங்க. எங்கே இருக்குது சேரு, அங்கே போய் உட்காந்து பஸ் வந்தால் வந்துடலாம் அப்படின்லாம் யாரும் உட்கார மாட்டாங்க. பஸ்ஸு எந்த ரேக்கில் போடுறாங்களோ அதுக்கு நேராக தான் உட்காருவாங்க. அதுக்கு நேராக உட்காரும் போத இந்த கடைக்காரங்களுக்கு என்ன வரும்? என் கடைக்கு முன்னால் உட்காந்தா வியாபாரமே ஆகலான்னு இருக்கிற கடுப்பை யார் மேலே காட்டுவான்? பொதுமக்கள் மேலே காட்டுவான். தயவு செஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை கடையை வாசலை திருப்பி வெளியே வை. டீ வேணுமா, காப்பி வேணுமா, எதனா வேணும்னா வெளியே போய் குடிச்சிட்டு உள்ளே வந்து நிம்மதியாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடை வைக்க வேணாம்னா உங்களை சொல்லலை, நீங்கள் கடை வைங்க. இப்போ இருக்கிற வாசலை திருப்பி வெளியே வச்சுருங்க. மக்கள் வெளிப்பக்கம் போய் டீயை குடிச்சிட்டு வந்து திருப்பி இந்த பக்கம் வந்து உக்காந்துப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ரேக் நிற்கிற இடத்துல ஒரு பேசஞ்சர் உட்காந்தானா பஸ் வந்தோடனே ஓடி போய் சீட்டு பிடிக்கணும் தான் உட்காருவான். இந்த அறிவு நிலைமையை கூட நம்ம தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு நேராக போட்டிருந்தீங்கன்னா பாருங்கள். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு எடுத்துக்கோங்க, பழைய பஸ் ஸ்டாண்டை சொல்கிறேன், புது பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பழைய பஸ் ஸ்டாண்டு. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு, இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. மற்ற எல்லா பஸ் ஸ்டாண்டுங்கள்லையும் பாருங்கள், வண்டி எந்த ரேக்கில் வருதோ அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு நேராக கடையை கட்டி வாடகைக்கு விட்டுறீங்க. அவன் கடைக்காரன் வியாபாரம் ஆகலைன்னா பொதுமக்கள் மேலே எரிஞ்சு விழுவான்.